friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட ஒயரத்துக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து தனித்தனியாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்காகாமல் நீட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் த்ரெட்டில் கூட போட்டுக்கலாம். தனித்தனியாக வந்ததுன்னா உங்களுக்கு சிக்காகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு நீடில் வந்து உள்ளே இறக்கிடலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இதில் வந்து லீஃப் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அடுத்த லைனுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இப்போ நம்ம இதுக்கு மேலே லோடு ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணிட்டோம்னா நம்ம அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லீஃப் போட்டுட்டு இதில் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு கோல்டு கலர் கட் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நேராக போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு சைடு ஸ்டிச்சு. அப்போ உங்களுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அதில் கட் பீட்ஸும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு இல்லையா, லீஃப் போட்டு இல்லையா, போட்டுட்டு
இப்போ இதில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம இங்கே சுற்றிலும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். நேராக வராமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். சுற்றிலும் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுட்டு விரல்ட்டு இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து நடுப்பக்கம் சைடு ஸ்டிச் போடாமல் 2 சைடும் போடணும். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா புரியும். லைன்லேயே வர்றத மாதிரிக்கு. இப்போ நம்ம இதில் ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோனு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் லீஃப் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். முன்ன கட் பண்ண அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் 2 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங்கு, நம்பர் 2 ஆன்டிக் பீட் ஒன்று. நம்ம இங்கே போட்ட மாதிரியே ஜர்தோ ஸ்ப்ரிங் இந்த ஸ்டோனை சுற்றிலும் போட்டோம். போட்டுட்டு இதில் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஒரு திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்குள்ளே வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். நான் 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரே ஒரு நாட் போட்டு நம்ம வந்து நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து திலகம் சிப் ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
நம்ம இங்கே கட் பீடும் ஆன்டிக் பீடும் போட்டுட்டு அப்புறம் இதில் ஒரு கட் பீடும் ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் போட்ட மாதிரியே தான் இங்கேயும் போட போகிறோம். இது வந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஸ்டோன் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்டோன் வச்சுருக்கேன். நம்ம வந்து சில்க் த்ரெட் மட்டும் கலர் மட்டும் வேறு, இது க்ரீன் போட்டிருக்கேன், இது வந்து ப்ளூ கலர். மற்றபடி சேம் இதே மெத்தடில் தான் இது வரும். இதில் போட்ட மாதிரியே இதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து திலகம் செட் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறைய போட்டு, ஆனால் ஸ்டோனுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாத அளவு பார்த்து போடுங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்டோன் கீழே விழாது. நல்லா ட்ரையாக விட்டுட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கோங்க. நம்ம இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடிப்பக்கம் ஒரு சைடு ஸ்டிச்சு, 2 பக்கமும் ரைட் சைடு ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டூ இல்லைனா 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச். நம்ம வந்து இந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கணும். ஒவ்வொரு லைனுமே தனித்தனியாக கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குது. நார்மல் நீடில் இவ்வளோ சூப்பரான டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.